வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷாவா. எடப்பாடி பழனிசாமிக்கு 165 சீட்டு தான் கன்ஃபார்மா. லீக்கான உத்தேச பட்டியல் என்ன? வாங்க வீடியோ மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட இந்த தேதியில் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை ஒரு உறுதியாக தெரிவித்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது தமிழக அரசு இந்த உச்சக்கட்ட பரப்பில் உள்ளது. ஆளும் திமுக தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையான கூட்டணிகளுக்கிடையே இந்த தொகுதி பங்கீடு என்பதும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்தான் கண்டிப்பாக முந்தைய தேர்தலை விட இந்த முறை கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த வகையில்தான் அதாவது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏவில் உத்தேசிய பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறதா. அதாவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இந்த தொகுதி பங்கீடு. என்டிஏ கூட்டணிக்கு புகைச்சல் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. அதாவது டெல்லி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட இந்த நிபந்தனைகள் என்பது மிகவும் ஒரு அழுத்தமாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது இப்படிப்பட்ட சூழல்தான் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உத்தேசிய பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். இந்த உத்தேசிய பட்டியலின் மொத்தமுள்ள தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 165 இடங்கள் மட்டுமே அதிமுக களமிறங்க உள்ளதாக தெரிகிறதா. இந்த கூட்டணியில் அதன் முதன்மை நிலையை உறுதிப்படுத்தும் முயற்சியாகத்தான் இதை பார்த்து வருகிறார்கள். அதாவது பாஜகவிற்கு 31 தொகுதிகளும் அமமுகவுக்கு 9 தமாக 4 தொகுதியிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த உத்தேச பட்டியலில் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமகவிற்கு 17 தொகுதிகளும் மாம்பழம் சின்னத்தில், அமமுக குக்கர் சின்னத்திலும், தமாக தனி சின்னத்திலும் கண்டிப்பாக போட்டியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் இதனை தவிர புதிய நீதி கையப்பட்சி 2, ஐஜேகே 2, ஃபார்வர்ட் பிளாக் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1, தமாக 2, புதிய தமிழகம் 2 தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டியிடுவதாக இந்த உத்தேச பட்டியல் வெளிப்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 165 இடங்கள் மட்டுமே கண்டிப்பாக அதிமுக தனித்து போட்டியிடும் என்பதை கண்டிப்பாக இந்த பட்டியலின் வெளிப்படையாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த உத்தேச பட்டியலை ஏற்கும் பட்சத்தில் தான் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளை எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எப்படியும் இந்த முறை 170 தொகுதிகளுக்கு மேல் குறையாமல் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ள அதிமுக தலைமையானது 165 தொகுதி மட்டுமே போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் அதாவது அதேபோல் நகர்ப்புறங்களும் பாஜக கவனம் செலுத்தியவன் மூலம் ஒரு புதிய கணக்கு வாக்கு வங்கியை உருவாக்க முடியும் என்பதை அவர்களும் திட்டம் போட்டிருக்கார்கள். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக எடப்பாடியார்களுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி அதிமுக பாஜக கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா என்ற நிலையில்தான் கண்டிப்பாக தேர்தல் களத்தில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றும் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.